எத்தனை கோடிகளை வாரி இறைத்தாலும் ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை தொடக்கூட முடியாது. மு.க.ஸ்டாலினுக்கு தர்ம அடி விழப்போகிறது. திமுகவை பந்தாட போகும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. பரபரப்பு பின்னணியை வெளிப்படுத்திய வழக்கறிஞர் குமரகுரு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக ஆட்சி மீது தமிழக மக்களுக்கு எப்போதெல்லாம் அதிருப்தி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அதிலிருந்து மக்களை திசை திருப்பும் ஒரு புதிய விஷயத்தை கையில் எடுத்து பரபரப்பை ஏற்படுத்துவார். அப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க மழை வெள்ளத்தால் மக்கள் தத்தளித்த போது சென்னையில் பெரிய அளவில் மழை வெள்ளம் தேங்கியது. இதன் காரணமாக வழக்கம் போல் 4000 கோடியை செலவு செய்து திமுக எந்த வடிகால் வசதியும் சரியாக செய்யவில்லை என்கின்ற விமர்சனங்கள் சென்னை வாசிகளிடமிருந்து எழுந்தது. அதையடுத்து அரசியல் கட்சிகளும் இதை பூதாகரமாக தொடங்கினார்கள். இதன் காரணமாகவே இந்த விவகாரத்திலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தை மு.க.ஸ்டாலின் கையில் எடுத்துவிட்டார். குறிப்பாக தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற எதிர்ப்பு தெரிவித்தால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இன்னொரு பக்கம் மழைநீர் வடிகால் சம்பந்தப்பட்ட 4000 கோடி விஷயமும் அடங்கிவிடும் என்பதற்காகவே மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை விமர்சனம் செய்தார் மு.க.ஸ்டாலின். அதை நடைமுறைப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவே காவல்துறையை களமிறக்கிவிட்டு 144 தடை உத்தரவு சட்டத்தை போட்டார். அது மட்டுமின்றி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக மீண்டும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு செய்தார். இதற்கு அபிஷேக் சிங்வி உள்பட 2 வடநாட்டு வழக்கறிஞர்களை கொண்டு வந்து வாதாட வைத்தார். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு வாதாடவே 50 லட்சம் ரூபாய். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் தலா 1 கோடி ரூபாய் செலவு செய்து அவர்களை வாதாட வைத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இப்படி திமுக ஆட்சி மீது ஏற்கனவே அதிருப்தி அதிகமாக இருப்பதால் மக்களின் விமர்சனங்களுக்கு உள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காகவே இதை திசை திருப்பினார். இந்த நிலையில் இதுகுறித்து பாஜகவின் வழக்கறிஞர் குமரகுரு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தமிழ்நாட்டில் உள்ள திமுக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தங்கள் மீது மக்கள் மத்தியில் அதிருப்தியை வரக்கூடாது என்பதற்காக திமுகவின் செயல்பாடுகளுக்கு எதிராக எப்போது சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மக்களை வேறு பக்கம் திருப்ப புதிய விஷயத்தை கொளுத்தி போடுவார். அப்படித்தான் இப்போது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்துள்ளது. இது தீபத்தூணை ஏற்றுவதால் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை பெருசுப்படுத்தினால் அங்கு தர்கா வைத்துள்ள இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மு.க.ஸ்டாலின் இஸ்லாமியர்கள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அதனால் சட்டமன்ற தேர்தல் அவருக்கு தங்களது முழுமையான வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று இப்போதே முடிவெடுத்து விடுவார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இஸ்லாமியர் வாக்குகளை இந்த முறை விஜய் பிரிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் இப்படி ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடித்தால் மட்டுமே அவர் பக்கம் முஸ்லிம்களின் வாக்குகள் பிரியாமல் இருக்கும் என்று திட்டமிட்டே அவர் இதை செய்தார். அதோடு இந்த விவகாரத்தில் விஜய் இப்போது வரை வாய் திறக்கவில்லை. இதுவும் மு.க.ஸ்டாலினுக்கு சாதகமாகிவிட்டது. ஆனால் இப்படி இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு முழுமையாக வாக்களிப்பதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் முருக பக்தர்கள் திமுக மீது கடுமையான அதிருப்தி அடைந்து விட்டார்கள். ஏற்கனவே மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்திய போது அதை தடுக்க பல சதி வேலைகளில் ஈடுபட்டது திமுக. அதை மீறிதான் அங்கு நடத்தினார்கள். அதே போன்றுதான் இப்போது திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் திமுக மீது கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து விடலாம் என்று ஒரு கணக்கு போடலாம். ஆனால் சமீப காலமாக இந்துக்கள் மத்தியில் ஜாதி உணர்வு குறைந்து வருகிறது. அதிலும் அனைத்து இந்துக்களுமே ஜாதி பாகுபாடு இன்றி முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். அதனால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் ஜாதியை வைத்து இந்துக்களின் ஓட்டுகளை பிரித்துவிட முடியாது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டும் 11.5% ஓட்டுகள் பெற்ற நிலையில் இந்த முறை அது 20% எட்டிப்பிடிக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலை உருவாகி வருகிறது. அதனால் புத்திசாலித்தனமாக திமுக அரசியல் செய்தாலும் அது இந்த முறை ஈடுபடாது. அதோடு இஸ்லாமியர்களின் ஓட்டுகள் எப்போதுமே திமுகவுக்கு கிடைக்கும். அதனால் அதை விஜய்க்கு பிரிய விடாமல் வேண்டுமானால் அவர் இந்த அரசியலை செய்திருக்கலாம். மற்றபடி இந்த அரசியலால் ஸ்டாலின் இந்துக்களின் ஓட்டுகளை இழப்பார் என்பது மறுக்க முடியாது என்று கூறியிருக்கும் வழக்கறிஞர் குமரகுரு தற்போது மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பை ஏற்க மறுத்து உச்ச நீதிமன்றத்தின் மு.க.ஸ்டாலின் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றமும் அதே தீர்ப்பை தான் சொல்வார்கள். கண்டிப்பாக மதுரை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் திமுக தரப்பு மனு தாக்கல் செய்தபோது இதன் பின்னணியில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்தால்தான் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீதிபதி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். காரணம், இவர்கள் வாய்மொழி
வாய்மொழியாக இதை சொல்லி தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் சென்னை உயர் நீதிமன்ற கிளை இதற்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருப்பதால் இந்த வழக்கில் அவர்கள் கண்மூடித்தனமாக செயல்பட மாட்டார்கள். எதற்காக இப்படி சொன்னார்கள், இதன் பின்னணியில் என்ன நடைபெற்றுள்ளது என்பதை தீவிரமாக ஆராய்ந்துதான் முடிவெடுப்பார்கள். அதனால்தான் திமுக திட்டமிட்டபடி இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக ஏற்கவில்லை. என்னை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் மலையில் முருகன் கோவிலில் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு ஒருபோதும் உச்சநீதிமன்றம் தடை போட மாட்டார்கள். அதிலும் வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த தீபத்தை ஏற்றப் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது எதற்காக இதை தடுத்து நிறுத்த வேண்டும்? குறிப்பாக அங்குள்ள தர்கா நிர்வாகம் கூட இதை ஏற்கவில்லை. மு.க. ஸ்டாலின் மட்டுமே தனது அரசியல் ஆதாயத்திற்காக இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் கோடி கோடியாக செலவு செய்து வட இந்திய வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி வருகிறார். அதனால் இந்த திருப்பரங்குன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்கும்போது மீண்டும் மு.க. ஸ்டாலினுக்கு தர்ம அடி விழப் போகிறது என்று பாஜக வழக்கறிஞர் குமரகுரு கூறியுள்ளார். அடுத்த செய்தி, 888 கோடியை தொடர்ந்து 1020 கோடி ஊழலில் சிக்கிய அமைச்சர் KN நேரு. அமலாக்கத்துறை வெளியிட்ட அடுத்த ஆதாரம். ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வைத்த கோரிக்கை. திமுகவின் அமைச்சர் KN நேரு ஏற்கனவே நகராட்சி நிர்வாகத்திற்கு புதிய பணியாளர்களை நியமிக்கும் போது அவர்களிடமிருந்து மொத்தம் 888 கோடி லஞ்சம் வாங்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு புகார் கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கூறியிருந்தது. ஆனால் தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை KN நேரு மீது 1020 கோடி ஊழல் குறித்த ஒரு குற்றப்பத்திரிகையை தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், திமுக ஆட்சி என்றாலே அது ஊழல் ஆட்சிதான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் எந்த ஊழல்வாதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக அமைச்சர் KN நேரு ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக 888 கோடி ஊழல் செய்ததை தொடர்ந்து தற்போது 1020 கோடி ஊழல் செய்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதுகுறித்து அமலாக்கத்துறை 282 பக்க அறிக்கையை தமிழக டிஜிபிக்கு கொடுத்துள்ளார்கள். அமைச்சர் KN நேரு தனது உறவினர்கள் மூலம் 10% முறை லஞ்சம் வசூலித்ததாகவும் குறிப்பிட்டார்கள். இதுகுறித்த ஆதாரங்களை வாட்ஸ்அப் ஷாட் ஹவாலா மூலம் பண மோசடி செய்த விவரங்களை தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் தான் நடைபெற்றுள்ளது. இப்படி அமலாக்கத்துறை KN நேரு செய்த ஊழல்களை ஆதாரப்பூர்வமாக பட்டியலிட்ட போதும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதை ஏற்க முடியாது. இதுகுறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும். ஊழலை மூடி மறைத்து ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்க நினைத்தால் மு.க. ஸ்டாலினை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விஜய் கூட்டத்திற்கு செல்ல மீண்டும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஏற்கனவே கரூரில் விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் 41 பேர் இறந்த சம்பவத்தால் தற்போது அவர் பொதுவெளியில் கூட்டம் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்து வருகிறது. இந்த நேரத்தில் நேற்று புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார் விஜய். இந்த கூட்டத்திற்கு கர்ப்பிணிகள், முதியோர்கள், குழந்தைகள் வரக்கூடாது என்று அவர்கள் முன்கூட்டியே உத்தரவு போட்டிருந்தார்கள். அதோடு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. QR கோடு இதில் அடங்கும். ஆனால் இந்த QR கோட்டை பயன்படுத்தி ஏராளமானோர் கூட்டத்துக்குள் வந்துள்ளார்கள். குறிப்பாக பொதுக்கூட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்ட தடுப்புகளை தாண்டி இளைஞர்களும் பெண்களும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளே புகுந்துள்ளார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் ஏதேனும் பேசுவார் என்று அனைவருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வழக்கம் போல் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்துவிட்டு பேச்சை முடித்துக் கொண்டார். குறிப்பாக திமுகவை யாரும் நம்பாதீர்கள், தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து நம்ப வைத்து உங்களை ஏமாற்றுவார்கள் என்று திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை சொல்லி பேசி முடித்திருக்கிறார் விஜய்.